ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். சிறிதளவு நெய் விட்டுக்கிடுறேன். கடாயில் நெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை கலந்துடலாம். வெங்காயம் நல்ல ஓரளவு நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டாம், நார்மலாக வதங்கினா போதும். இப்போ அடுத்து தக்காளி கலந்துடலாம். தக்காளி கலந்து அதுவும் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மூடிலாம் வைக்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுதேன், ஏன்னா திரும்ப வேறு உப்பு போடணும். அதை இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டிக்கிட்டே இருக்கணும். மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 மிளகாய், அதையும் கலந்துடுறேன். பூண்டு 1 2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் கலந்துடுறேன். அதையும் நல்லா பிரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். இவங்க 4 பேரையும் நல்லா கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இவங்க நல்லா வதங்கி நல்லா வரட்டும். குக்கர்லேயே தக்காளி சாதத்தோடு வைக்கலாம். நம்ம இப்போ தனியாக இது தனியாக வதக்கிட்டு சாதத்தை போட்டு வேக போகிறோம். இது நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். இது நம்ம எவ்வளோ சாதத்தை வைக்கணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். நல்ல ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். மசாலாக்கள் இப்போ கலக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன், போட்டு வரணும். ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த அளவு வதங்கினா போதும். ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் இப்போ மஞ்சப்பொடி, காரப்பொடி, சிறிதளவு மிளகாய் போட்டிருக்கோம், மல்லிப்பொடி, கறி மசாலா எல்லாம் வறுத்து திரிச்சு எல்லாத்தையும் கலந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா இவங்களை பூராத்தையும் ஒன்றா கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உப்பு அப்புறம் கொஞ்சம் போட்டுக்க வதக்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு ரொம்ப ஜாஸ்தி ஏறக்கூடாது, அதிலே பாதி போட்டிருக்கோம். தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா வதக்கிட்டு இருக்கணும். மூடியும் வைக்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கட்டும். எல்லா மசாலாக்களும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி முழுசாக போட்டனாலும் போட்டுக்கலாம். நான் எல்லாம் வறுத்து திரிச்ச பொடியை தான் கலந்துருக்கேன். ஏன்னா மிளகாய் போடுறதுனால காரப்பொடி கம்மியாகவே கலந்துக்கிட்டு தான் நல்லது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு விரவி எடுத்துடலாம். அதில் உள்ள தண்ணியே நல்லா மிஞ்சி வந்துடும். இப்போ சாதத்தில் நம்மளுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அளவு நம்ம போட்டு கலந்து வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு கலந்து எடுத்துடலாம். எவ்வளோ சாதத்தில் கலக்கணுமோ அந்த மாதிரி கலந்துடலாம். அதிலே போட்டேன்னா அதிலே கலந்து எடுத்துடுவேன். அந்த தக்காளி சாறுலேயே போட்டு நான் விரவி எடுத்துடலாம். விரவும் போது கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா எல்லாத்தையும் போட்டு விரவணும். ஏன்னா சாதத்தில் மேலே தான் போட்டால் நல்லாயிருக்கும். வாசனை நல்லா கப்பகப்பன்னு இருக்கும். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருக்க நல்லா தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு இவங்கள நல்லா கலந்துக்கணும். தேவையான மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். தேவையான உப்பு கலந்துக்கலாம். நல்லா வதக்கணும். கறி மசாலா போடணும்னா போட்டுக்கலாம், கறி மசாலா போடாமல் வைக்கிறனால வைக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இது போடலாம், போட வேண்டாம்னாலும் இருக்கலாம். காயப்பொடி நல்லா தூவணும், ஏன்னா இது வாயு சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக காயப்பொடி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவைக்கேற்க காரப்பொடி கலந்துக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். குயிக்காக வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே வச்சிடலாம். நல்லா வெந்துட்டு
அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல், தக்காளி சாதம், காலையில் பால், பிளாக் காபி, கருப்பட்டி போட்டு இஞ்சி காப்பி, உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், சவுச்சவு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, தக்காளி சாதம் இன்றைய ஸ்பெஷல். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஏற்கனவே அன்னை சமையல்னு ஏற்கனவே இருக்குது. இது அதோட லிங்க் தான். இதையும் பார்த்துக்கிடுங்க. அந்த சமையல் உள்ளதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அது என்னோடய சேனல் தான். இது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். இதையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.